ஆமாங்க, வணக்கம். விமல் 500 கோடிக்கு ஒரு சொகுசு ஜெட், 100 கோடிக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, 20 கோடிக்கு மின்னும் ஒரு கைக்கடிகாரம். ஆமா, நீங்க சரியா தான் கேட்டீங்க. ஒருவேளை காதுகளுக்கு நம்ப முடியலன்னா நான் மறுபடியும் சொல்றேன். 500 கோடிக்கு ஒரு சொகுசு ஜெட், 20 கோடிக்கு மின்னும் ஒரு கைக்கடிகாரம் மற்றும் 100 கோடிக்கு ஒரு மாளிகை போன்ற அடுக்குமாடி குடியிருப்பு. இதுதாங்க ஹர்திக் பாண்டியாவோட வாழ்க்கை முறை. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஹர்திக் பாண்டியா தன்னோட ஆட்டத்துக்காக எப்பவுமே செய்திகள்ல இருப்பார். ஆனா, இப்போ தன்னோட வாழ்க்கை முறைனால திரும்பவும் செய்திகள்ல வர்றாரு. அது ஏன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு புகைப்படத்த பாருங்க. ஆமா, ஆசிய கோப்பையில எடுக்கப்பட்ட இந்த ஒரு புகைப்படம் எல்லாரையும் தல சுற்ற வச்சிருக்கு. எல்லாரும் ஆச்சரியத்துல மூழ்கி போயிருக்காங்க, குழப்பத்துல இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். ஹர்திக் பாண்டியா 20 கோடிக்கு வாட்ஸ் போட்டுக்கிட்டு பயிற்சி செஞ்சிருக்காரு. இந்த ஓரத்துல இருக்கிற படத்த நீங்க பாக்குறீங்க இல்லையா? இதுதான் ஹர்திக் பாண்டியாவோட புகைப்படம். நான் உங்களுக்கு இந்த படத்தை முழு பிரேம்ல காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த படத்தை முழு பிரேம்ல பாருங்க. இந்த படத்துல ஹர்திக் பாண்டியா எந்த வாட்ஸ் போட்டுக்கிட்டு பயிற்சி செஞ்சிருக்காரோ, அது சில லட்சம் ரூபாய் வாட்ஸ் இல்ல. 20 கோடிக்கு வாட்ஸ் போட்டுக்கிட்டு ஹர்திக் பாண்டியா பயிற்சி செஞ்சுட்டு இருக்காரு. ஆமா, பயிற்சிக்கு 20 கோடி வாட்ஸ். இந்த வாட்ஸ்ல அப்படி என்ன இருக்கு? மற்றும் ஹர்திக் பாண்டியாவோட மொத்த சொத்து மதிப்பு என்னன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். உலகின் மிகவும் விலை உயர்ந்த கைக்கடிகாரங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு 20 கோடி கிடைச்சா, அவங்க அத மறைச்சு வைப்பாங்க. வங்கியில வைப்பாங்க, நிலம் வாங்குவாங்க. ஆனா, இந்த ஆளு பயிற்சியில சும்மா பட ஜோரா 20 கோடி வாட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஆமா, ரிச்சர்ட் மில்லே ஒரு மிகப்பெரிய பிராண்ட், ஒரு பெரிய நிறுவனம். ஹர்திக் பாண்டியா மாதிரி ஆள் தான் இந்த பிராண்ட் வாட்ஸ் வாங்க முடியும். இந்த வாட்ஸ் உலகத்துல வெறும் 50 பேர் கிட்ட தான் இருக்கு. அதுல ஹர்திக் பாண்டியா ஒருத்தர். ஆசிய கோப்பையோட பரிசுத் தொகை எவ்வளவு தெரியுமா? 2.6 கோடி. நான் உங்களுக்கு சொல்றேன். ஆசிய கோப்பையோட பரிசுத் தொகை 2 கோடியே 60 லட்சம். ஹர்திக் பாண்டியாவோட வாட்ஸ் விலை ஆசிய கோப்பையோட பரிசுத் தொகையை விட கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிகம். ஆசிய கோப்பையை ஜெயிக்கிறவருக்கு 2 கோடியே 60 லட்சம் கிடைக்கும். ஆனா, நம்ம ஆளு படு ஜோரா 20 கோடி வாட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம குங்ஃபூ பாண்டியா சும்மா ஜாலியா இருக்காரு. இந்த வாட்ஸ் டென்னிஸ் வீரர் நடாலுக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்டது. ரஃபேல் நடால் என்கிற பெரிய டென்னிஸ் வீரருக்காக இந்த வாட்ஸ் பிரத்யேகமாக செய்யப்பட்டது. டென்னிஸ் விளையாடும் போது நீங்க வாட்ஸ் அணிந்தா அது இலகுவானதா இருக்கணும். அதனால இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு சிறப்பு வாட்ஸ் செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப பிரபலமாகி 50 வாட்ஸ்கள் செஞ்சிருக்காங்க. ஹர்திக் கிட்ட அதுல ஒண்ணு இருக்கு. ஹர்திக் பாண்டியா இந்தியாவின் பணக்கார கிரிக்கெட் வீரர்களில் ஒருத்தர். கடந்த 12, 13 வருஷமா இந்தியாவுக்காக விளையாடிட்டு இருக்கிறார். இந்த 12, 13 வருஷங்கள்ல அவரோட மொத்த சொத்து மதிப்பு தலை சுற்ற வைக்குது. ஹர்திக் பாண்டியா இந்தியாவோட பணக்கார கிரிக்கெட் வீரர்களில் ஒருத்தர். ஹர்திக் கிட்ட 40 கோடிக்கு ஒரு தனி ஜெட் இருக்கு. ஹர்திக் பாண்டியாவோட ஜெட் 500 கோடி மதிப்புள்ளதுங்கிற வதந்திகள் பரவின. ஆனா, ஹர்திக் பாண்டியா கிட்ட 40 கோடிக்கு தனி ஜெட் இருக்குன்னு செய்தி வெளியாகி இருக்கு. மும்பை பாந்திராவில் 50 கோடிக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. ஆமா, மும்பை பாந்திராவில் இவகிட்ட 50 கோடிக்கு ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. தன்னோட மகன் கூட அங்கதான் தங்கி இருக்கார். அவரோட குடும்பம் 2 குடியிருப்புகளை வாங்கி இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மும்பையோட வெர்சோவாவில் 30 கோடிக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. இதுதான் ஹர்திக் பாண்டியாவோட மொத்த சொத்து மதிப்பு. இதுதான் அவரோட சொத்து மதிப்பு. இவர் வடோதராவை சேர்ந்தவர். அதனால அங்க 6000 சதுர அடிக்கு ஒரு பெரிய வீடு வாங்கியிருக்கார். சில வருஷங்களா தான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. 3 விதமான போட்டிகளிலும் விளையாடல. சில நேரங்களில காயம் வேறுபடுவார். ஆனா, அவருடைய மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு உயர்ந்திருக்கு பாருங்க. இப்போ அவருடைய கார்களை பத்தி சொல்றேன். 6 கோடியே 20 லட்சத்திற்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஹர்திக் பாண்டியா கிட்ட இருக்கு. லம்போர்கினி அர்கானிவோ 3.7 கோடிக்கு மேல. இன்னொரு பெரிய கார் மெர்சிடிஸ் ஜி வேகன் 2.5 கோடிக்கு இவரு கிட்ட இருக்கு. ரேஞ்ச் ரோவர் 2 கோடிக்கு இருக்கு. இவரு கிட்ட ஒரு கார் இல்ல, கார் பட்டாளமே இருக்கு. நம்ம கிட்ட 1-2 கார்கள் இருக்கும். ஆனா இவரு கிட்ட பட்டாளமே இருக்கு. போர்ஷ் கேன் 1.5 கோடிக்கு இருக்கு. இன்னும் ஒரு சூப்பரான கார், இன்னொரு ஆடம்பரமான கார் ஆடி 6. இதுதான் இருக்கிறதுலயே மலிவான கார். ஆடி 6 60 லட்சம். மீதி எல்லாமே 6 கோடி 7 கோடி கார்கள். 20 கோடி வாட்ஸ் போடுறவர் 200 கோடி கார் கூட வச்சுக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. அதனால இதுதான் ஹர்திக் பாண்டியாவோட மொத்த சொத்து மதிப்பு. இதுதான் ஹர்திக் பாண்டியாவோட வாழ்க்கை முறை. ஹர்திக் பாண்டியாவோட இந்த வாட்ஸ் மட்டும் இல்ல, அவரோட புது தோற்றமும் சமூக வலைத்தளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. ஹர்திக் பாண்டியாவோட இந்த முன்னேற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.